ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம்னா EUR GBP சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 தான் உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,299 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து பிஃபோர் டார்கெட், சரிங்களா? பிஃபோர் டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிபி அடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? EUR GBP இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் வந்து இது டார்கெட் அடிச்சது அதை வந்து நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EUR GBPயில் 1 hour டைம் ஃப்ரேம் நான் வந்து எடுத்திருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேமில் இது ஏன் வந்து எக்ஸாக்டாக இது எடுத்திருக்கோம் அப்படின்றது இங்கே மெயினாக வந்து நம்ம மார்க் பண்ணுறப்பவே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு BOS கொடுத்து மறுபடியும் வந்து இங்கே ஒரு CH நடந்துருச்சு. சார் அப்போ இப்போ செல்லில் தான் இருக்குது, ஏன் நம்ம வந்து அப் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு லிக்விடிட்டி ப்ரெசன்ஸ் இருக்குது, சரிங்களா? இங்கே இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து எடுத்திருக்கோம். சார் இது மட்டுமே நமக்கு போதுமா, இதை வச்சு மட்டும் நம்ம எடுத்துடலாமா அப்படின்னா இதை மட்டும் வச்சு நம்ம எடுக்கக்கூடாது, சரிங்களா? இன்னொரு ஏதாவது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்குறேன். 1 டேயில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் பிளேஸில் நமக்கு ஒரு 1 டேயில் ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு இந்த பிளேஸில் அவைலபிள் இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆர்டர் பிளாக்கு நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசனாக வச்சு நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் இதாகிடுச்சு. நான் அந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி வந்து போட்டுருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அதே சேம் ஃபார்மெட்டில் நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு கேண்டிலோட டாப் அண்ட் பாட்டம் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு 1 day to 1 hour, சரிங்களா? அதை வந்து ஃபார்மேட்டு இப்போ இந்த ஒரு லைன் நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இதை வந்து உடைக்கணும் மார்க்கெட்டு, அதுதான் ப்ராசஸ்ஸு. இதை வந்து உடைக்கணும், சரிங்களா? மார்க்கெட் வந்து உடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். உடைச்சிட்டு கீழே போகணும். கீழே போயிட்டு நமக்கு வந்து மேலே போச்சுன்னா ஒரு பாடி க்ளோஸ் வந்து பண்ணணும், சரிங்களா? இது வந்து ஃபார்மேட்டு. இப்போ நமக்கு எந்த கேண்டிலில் பாடி க்ளோஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பாடி க்ளோஸ் விக்கில் வேணும், சரிங்களா? விக்கு அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துலேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு என்ட்ரி மார்க்கெட்டில் இங்கே என்னுடைய என்ட்ரி பாயிண்ட்டு, என்னுடைய ஸ்டாப் லாஸு 50% ஆர்டர் பிளாக் புக்குடு 100% 1:5, சரிங்களா? இது வந்து நீங்கள் ஸ்கேல்பிங் கேட்டிங்கல்ல, அதில் இது பண்ணுறது சடனாக வந்து அடிக்கும். அது அந்த ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி போட்டது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதனால் மறுபடியும் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், சரிங்களா? நான் 1 டேயில் பண்ணுறது நீங்கள் 1 hourல பண்ணுங்கள், அவ்வளோதான் விஷயம் வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து SMCயில் வந்து இது பார்க்கலாம், சரிங்களா? SMCயில் என்ன ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணி வச்சேன் அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே ஒன் டே அந்த ஆர்டர் பிளாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்கணும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு CH இருந்தால் போதும், சரிங்களா? இது வந்து விக்கு விட்டு வெளியே போயிடுச்சு, ஆர்டர் பிளாக் விட்டு இந்த விக்கு வந்து வெளியே போயிருக்குது. ஸோ வந்து நிறையா பேர் வந்து இது என்ன நினச்சிக்குவாங்க, இது வந்து இன்வேலிட் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இது இன்வேலிட் கிடையாது, இது வந்து வேலிடு தான். அதுக்கு நம்ம இன்வேலிடாக வேலிடான்னு பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு CH நடந்திருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். இங்கே எங்கேயுமே CH நடக்கலை, சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டே ஆகலை. ஸோ இப்போ எனக்கு எங்கே வந்து CH மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் எனக்கு வந்து CH வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது, சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் CH நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நோட் பண்ணணும், சரிங்களா? ஒரு இம்பல்ஸாக மார்க்கெட் ஒரு CH வந்து பண்ணுது, சரிங்களா? இம்பல்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கேண்டில் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தியே கிடையாது. அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு போரிங் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கனாலே ரெட்டுன்னு இருக்கிறது எல்லாமே 50% எல்லாமே அன்ஹெல்த்தி, சரிங்களா? 100% அப்படின்னா அந்த ரெட்டு வராது, அதனால வந்து நமக்கு ஹெல்த்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து எங்கே சார் என்ட்ரி அப்படின்னா இப்படி அடித்த அடுத்த நிமிஷமே இங்கேயே நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை வந்து ஆர்டர் பிளாக் பார்த்து தான் அடி பண்ணாலும் அது உங்களுடைய ஓன் டெசிஷன் தான், சரிங்களா? ஆர்டர் பிளாக்கும் எப்படி வந்து மார்க் பண்ணணும்னா ஒரு 15 minutesக்கு வந்து போய்க்குங்க, சரிங்களா? 5 minutesல தெளிவு இல்லைன்னா 15 minutesல போய்க்குங்க. தெளிவாக இருந்துச்சுன்னா 5 minutes ஆர்டர் பிளாக்கே வந்து இது பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, சரிங்களா? டைரெக்டாக இப்படி வந்து எடுக்கிறோம்.
மார்க்கெட்டிங் வந்து பிக் பண்ணுது. எஸ்எல் வந்து கீழே தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு என்னுடைய டார்கெட் இப்போவும் அதே தான். சரிங்களா? சார் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் முன்னாடி சொன்னதை பாருங்கள். சார் இல்லை எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை பாருங்கள், அவ்வளோதான். ரெண்டுமே வந்து டார்கெட் லெவல் ஒன்று தான். நம்மளுடைய பார்வையுமே நம்ம புது புது நேம்ஸை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆமாம் இது வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி தோணும். பட் இதெல்லாம் ஆதி காலத்து ஸ்ட்ராட்டஜி அப்போலேருந்தே இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ ஒரு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ இருக்கும். சரிங்களா? அன்றைக்கி பார்த்த வீடியோஸ்க்கும் இன்றைக்கி பார்க்குற வீடியோஸ்க்கும் நல்ல ஒரு ஓவர்வியூ, ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து டெமோவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா ஒரு ரூ. 2000 ரூ. 3000 ஃபண்டடு எடுத்து ஒரு 2 ஃபண்டடை புகைச்சி விடுங்க. அப்போ வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். டேரெக்டாக ரியல் அமௌண்ட்டை உள்ளே போட்டு மாட்டிக்காதீங்க. சரிங்களா? அதை நான் வந்து எப்போவுமே டிஸ்க்ளைமராக சொல்லிடுவேன். ஏன்னா இருந்தாலும் நான் மென்டார் தான். நான் வந்து உங்களுக்கு பதிலாலாம் நான் என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் தான் வந்து ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய அமௌண்ட்டுக்கு நீங்கள் தான் வந்து பாதுகாவலர் மாதிரி. அதை எப்பவுமே வந்து மனசில் வச்சுக்கணும். டோட்டலாக ஒரு 1,00,000 போட்டால் சடனாக வந்து நம்ம பணக்காரன் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை நிறையா மென்டார்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அது வந்து அப்படி வந்து ஒர்க் ஆகாது. எப்பவுமே இந்த ட்ரேடிங் அப்படின்ற ஃபீல்டே வந்து அப்படி வந்து ஒர்க் ஆகாது என்றைக்குமே. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரிக்காக தான் நீங்கள் எடுக்கணும். அந்த வீடு கட்டுறதுன்னா அஸ்திவாரம், பில்லரு அது இதுன்னு போடுற மாதிரி தான். இது வந்து இட்ஸ் டேக்ஸ் டைம். சரிங்களா? அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இது ஒரு ஜேர்னி அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, என்கிட்டயே நீங்கள் வந்து ஒரு 80 to 90% வந்து கற்றுக்குறீங்கன்னு வைங்களேன். கொஞ்ச நாளில் அது ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் நீங்களே ரிஸ்க் கம்மியாக வச்சு பண்ணுவீங்க. அப்புறம் லைனாக அப்படியே வந்து பிக்கப் ஆகிட்டு ஒரு நாள் கால் பண்ணி சொல்லுவீங்க, சார் இப்படி ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் பாஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுதான் வந்து ஜேர்னி. அதுதான் வந்து ஒரு ஒரு நீட்டான ஜேர்னிக்கு அதுதான் வந்து அழகு. நம்ம இன்றைக்கே எடுக்கிறீங்க, நாளைக்கே பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுவும் நடக்கும். பட் அதுக்கு டெடிகேஷன் எந்த அளவு நீங்கள் போடுறீங்க, எந்த அளவு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் இது பண்ணிக்கங்க. நான் இதை ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி சடனாக கொண்டு போய் ஒரு 1 லட்சம் 2 லட்சத்து எல்லாம் உள்ளே போட்டுட்டு சார் எல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிடாதீங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மெயின் அக்கௌண்ட் அது எடுக்காது உங்களுடைய பிரியம். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.